ദൂരത്തിലെ കൂടുകട്ടും ദുഃഖനാങ്കുരുവിയണം സോമച്ചീകണം കട്ടായം കവന്നെറിവേൻ ദണ്ഡനയുനാൻ കൊടുപ്പിൻ സോമച്ചീകണം സോമച്ചീകണം ആലോലം ആലോലം ആലോലമേ கொக்குகளே விரட்டியடித்தாலும் வாரீங்களே விரட்டியடித்தாலும் வாரீங்களே வெட்டங்கட்டா வெள்ளை கொக்கிகளா வெட்டங்கட்டா வெள்ளை கொக்கிகளா விரட்டியடித்தாலும் வாரீர்களா அடித்தாலும் வாரீர்களா கால்கள் மூறிய கவுளேறிவே கால்கள் மூறிய கவுளேறிவே கட்டாயம் தந்தானை யான் மூறிவே கட்டாயம் தந்தானை யான் மூறிவே மட்டு கடங்காத சிட்டிகளே மட்டு கடங்காத சிட்டிகளே மறுபடி வருவீனி வாரீங்களே மறுபடி வாரீங்களே பட்சிகளாம் அம்மா பறவைகளாம் பறவைகளாம் சொல்லையா சொல்ல பழவினமாய் வந்து ரங்குதம்மா இன்பமுடன் கதிரை நடிக்கிறம்மா
கைதனிலே எந்தாயை கவுனெடுத்தோம் கவுனெடுத்தோம் காடை பூரா இங்கே ஓட்டிடுவோம் நகத்திடுவார் நாட்டிலுள்ள மக்கள் நகத்திடுவார் நாய் நரிகள் அங்கே வாழும் வரா அப்படியா வாழும் வரா அங்கே நங்கை வெள்ளி உணம் போகலாமா வர்ணமைத்தோ மன்ன வர்ணமைத்தோ வர்ணமைத்தோ சொல்லையா சொல்லு வளரத்தினே அங்கே ஒரு நீரவி நாய் நரிகள் அங்கே வாழும் வரா வாழும் வரா அங்கே நங்கை வெள்ளி உணம் போகலாமா கரடி ஒளி அதை அனும் ஆமா கண்ணி வள்ளி நானும் என்ன செய்வேன் பங்கம் ஒன்றே தாயே இல்லை அம்மா இல்லை அம்மா பாதுகாக்கோ நாங்கள் போய் வருவோம் 7 பேரில் அவள் ஒரு குழந்தை ஒரு குழந்தை இல்லை என்றால் நானும் என்ன செய்வேன் சொல்லம்மா சொல்ல வச்சிகளாம் அம்மா பறவைகளாம் பறவைகளாம் பலவிதமாய் வந்து ரங்குதம்மா தாயே மணிபுராதம் மணிபுராதம் சொல்லம்மா சொல்ல இறங்குதம்மா எங்கள் மாலைபுரா கண்ட மயில் குயில் மயில் குயில் காட்டை விட்டு வந்து இறங்குதம்மா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இணையோனாய் அருமதனையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமாய் வளர்ந்து வதினாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைபோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் பெருமையர்களாகவின்றி வெகுகவலையாய் ஒன்று திரிமடியேறி சம்பு மதியருகுவேணி மும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே யுகந்து மயிலின் மிசையே நிகழ்ந்து படிரவே நடந்த கடல் மீதா பரமபரமாக சென்று முருகனவே யுகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமானே பழனி மலை மேலமர்ந்த பெருமானே திருப்புகழிலே முக்கியமாக விளங்கும் முருகப்பெருமானுடைய பேராற்றலோடு இந்த மரத்தடி மாரியம்மன் காலம் தொட்டு காலமாக இதெல்லாம் விவசாய பூமிகளாக இருந்தபோது மழை பொழிய வேண்டும், மாரிமழை பெய்ய வேண்டும், மக்கள் பஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய முன்னோர்களால் இதெல்லாம் கட்டடங்களாக நிறைந்திருக்கக்கூடிய காலம். அன்று வயல்களாகவும் தோட்டங்களாகவும் நிறைந்திருந்த காலகட்டத்திலே மாறி பெய்ய வேண்டும், மக்கள் பஞ்சம் தீர்க்க வேண்டும். அந்த காஞ்சிமா நதி என்று கூறப்படக்கூடிய இந்த நொயிலே நீர் பெருகி இந்த மண்ணெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும், மேலாண்மை சிறக்க வேண்டும் என்று
நம் முன்னோர்களால் வழிபட்ட அந்த தெய்வம் இன்று காடெல்லாம் ஊராக மாறி வளர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்திலே இன்று இந்த நீர் வளம் நிறைந்திருக்க வேண்டும் என்று இந்த நீரை வணங்கக்கூடிய அற்புதமான வழிபாடுதான் இந்த மாரி வழிபாடு, இந்த மாரி அம்மனுடைய வழிபாடு. அதற்குத்தான் கம்பமாக ஆண் தெய்வமும் ஆணையும் அந்த நீராக விளங்கக்கூடிய அந்த பெண்ணையும் இந்த இடத்திலே திருக்கல்யாண உற்சவமாக நம் முன்னோர்கள் காலம் தொட்டு காலமாக நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு திரு வெங்கடேசன் ஐயா, கண்டியப்பன் ஆசிரியர், வழிப்புணி குழு திரு வெங்கடேசன் ஐயா, சிவசாமி அண்ணா போன்ற பெரியோர்கள் எல்லாம் பல காலங்களாக இந்த கலையை வளர்த்து வந்த காரணத்தினால்தான் இதெல்லாம் நாங்கள் செய்ய முடிகின்றோம். அப்படி என்னுடைய மூதாதையருடைய ஆசிரியர்கள் உடன் இவர்களும் சேர்ந்தெல்லாம் பயிற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது அவர்கிட்ட இருந்து நான் படிக்கல, எங்கிட்ட இருந்து அவர் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் முன்னோர்கள், அவருக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க முன்னோர்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ற இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வை எங்களால் நிகழ்த்த முடிகிறது. அப்படி அந்த கலை என்கின்ற வடிவத்தை முழுமையாக ஞானத்தோடு கற்றுக்கொள்ளுகின்ற போது சிறப்படைவீர்கள். அப்படி நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும். ஒரு மனுஷனுக்கு கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கொள்ளை ஒற்றுக்கொள்கின்றான். அப்படி நீங்கள் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களையும் படிக்கின்ற போது வாழ்க்கையில் ஆன்மமுக்தி என்கின்ற அரிய மெய்ப்பொருளை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த அற்புத மக்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அன்பார்ந்த பெரியோர்களே, நமது அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் அவருடைய அருமையான குரல் வளத்தோடு நமக்கெல்லாம் இனிமையான பாடலை வழங்கிய திரு நவக்கரை நவீன் அவர்களுக்கு என்னுடைய குழுவின் சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கின்றவரின் சார்பாகவும் அவருக்கு